பேரவைக்கு ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். விதி எண் 55, 56 போன்ற அறிவிப்புகள் சட்டமன்ற பேரவை செயலாளர் அவரிடமோ சட்டப்பேரவை தலைவரிடமோ தரும்போது அதை அனுமதித்து அதை சட்டமன்றத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம், விவாதிக்கலாம். ஆனால் சில உறுப்பினர்கள் நான் பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, அறிவிப்புகளை எழுதி உடனடியாக யூடியூப், தொலைக்காட்சி, பத்திரிகைகளுக்கு கொடுப்பதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட பெயரில் உள்ள முகநூல் பக்கம், ட்விட்டர், எக்ஸ்தளம் போன்றவற்றிலும் அவற்றையெல்லாம் வெளியிடுகின்றனர். பேரவைத் தலைவரால் அனுமதிக்கப்படும் வரை அவற்றை வெளியிடுவது விதிகளுக்கு முரணானது. அது குறித்து பேரவை விதி 36 உட்பிரிவு 5 மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. விதி எண் 36 உட்பிரிவு 5 பேரவைத் தலைவர் அனுமதித்து உறுப்பினருக்கு அனுப்பாத வரை அதனை உறுப்பினரோ அல்லது வேறு எவரோ வெளியிடக்கூடாது. இன்று முதல் தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் உட்பட அனைத்திற்கும் சேர்த்தே சொல்கிறேன். அவ்வாறு பேரவை உறுப்பினர் யாராவது இது சம்பந்தப்பட்ட இதுபோன்ற அறிவிப்புகளை எழுதி தந்தால் பிரசுரிக்கவும் கூடாது, வெளியிடவும் கூடாது. ஆகவே பேரவை விதிக்குட்பட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் அவர் கிளாரிபிகேஷன் கேட்கிறார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விதி எண் 55 பற்றி சில விளக்கங்களை இங்கே கொடுத்தீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொதுவாக விதி எண் 55 என்பது ஒரு நாளைக்கு 2 பொருளை நீங்கள் எடுப்பது வழக்கம். அவை தொடங்கி நாள் ஆயிடுச்சு, 2 வரை எடுத்திருக்கீங்க. என்ன காரணம் சொன்னா 500க்கும் மேற்பட்ட விதி எண் 55 கீழான கவனஈர்ப்பு தீர்மானங்கள் உங்கள் பேரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு உறுப்பினர்களால். அதற்கான பதில் வரவில்லை என்று 2 முறை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். பதிலை விரைவாக அனுப்பினோடு நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தகவல் கோரல் மாதிரி கேட்குறீங்க, இல்லைன்னா நீங்க மென்ஷன் பண்ண சொல்றீங்க. இந்த அவையே நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் மூலமா எதிர்க்கட்சி மூலமாக எழுப்புவதும், அதற்கு அமைச்சர்கள் உரிய பதிலை சொல்வதும், மக்களுக்கான தீர்வை காணக்கூடிய இடம் தான் இந்த இடம். ஆனா நீங்க மென்ஷன் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா அதுக்கு பதில் வரலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க கடைசி நாள் வரைக்கும் 2 நாள் கொடுக்குற 2 பிரச்சனைகளை அன்னைக்கு எடுக்கலாம் 55 கிலோ. இறுதி நாளில் மீதி இருக்கிறதுல எத்தனை பிரச்சனைனாலும் பேரவைத் தலைவர் விருப்பப்படி நீங்க எடுத்துக்கலாம். அன்னைக்கு எடுக்காம விட்டீங்கன்னா மீதி எல்லா 55 கீழான கனவிருப்பு தீர்மானம் காலாவதி போயிடும். இப்ப மக்கள் பிரச்சனை இங்க பின்னுக்கு தள்ள. இன்னைக்கு புலியை எடுத்த மாதிரி வேகமா நாளையில இருந்து 2 கவனிய தீர்மானம் எடுத்துருங்க. பதில் விரைவாக ஏற்கனவே அறிவுறுத்தியபடி பதில் விரைவாக வந்து கொண்டிருக்கு. நாளை முதல் 2 கவன ஈர்ப்பு தீர்மானம் அவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் மற்றவங்கள உட்கார்ந்துருக்கு போதும். இல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டார், பதில் சொல்லியாச்சு அவருக்கு. உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இல்ல இது குறித்து பேசுறீங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் 2 வகை. ஒன்று அவசர முக்கியத்துவம் கருதி கொடுக்கறதுன்ற ஒண்ணு. ஆமா, இந்த கேள்வி நேரம்னு ஒண்ணு வந்துட்டு இருந்தாக்கா பெரும்பான்மையாக இந்த 55ல கொடுக்க மாட்டாங்க, பெரும்பான்மை எல்லா சட்டமன்ற உறுப்பினரும். என்னால கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 55லயாவது கவனிப்பு கொண்டாந்து எப்படியாவது பதில் வாங்கலான்ற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது, வெளியிடணுன்றது நோக்கம் இல்லை. ஒன்று, இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 70க்கும் மேற்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கேள்வி நேரம்னா இதுல மேக்சிமம் கேள்வி பதில் போயிடும், இல்ல துணை கேள்வி நீங்க அனுமதிப்பீங்க. ஆனால் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் முக்கியத்துவம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கேள்விக்கு உடனடி விடை வியாழக்கிழமையிலிருந்து கேள்வி நேரம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் என்ன கிளாரிபிகேஷன்? மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கிளாரிபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள் வாங்க. என்ன விளக்கமா என்ன கேட்க போறீங்க? வருகின்ற 17/9/2026 அன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரையுடைய அங்கையர்க்கரசி, மங்கையர்க்கரசி என்று போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுக்கு குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது. அந்த அழைப்புதான் எனக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், குறைகளே இல்ல, நல்ல விஷயம் சொல்றேன். வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எழுத்து குறைபாடுகள் இருக்கிறது. இறந்தவருடைய ஆதீனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் பெயர் யார் பெயரும் இடம்பெறவில்லை. சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 2 படி அறங்காவலர் குழு பெயர் உட்பட வேண்டும். அந்த அழைப்பதிலே யார் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினர் SP வேலுமணி அவர்கள்.
மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள் கிளாரிபிகேஷன் தான் கேளுங்க. அவரை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது வேற சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்க என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அத வந்து அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றத வந்து அவை குறிப்பில இருந்து வந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம் என்பதை பற்றி இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி நல்ல விளக்கம் சொல்லுவார் என்று கருது. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி வானதி அம்மா இதே போல ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது அன்று இருந்த பேரவைத் தலைவர் கூட அதை வந்து கன்சிடர் பண்றதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்கிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை இடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினை சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். மாண்பு உறுப்பினர்